பொங்கல் பண்டிகை கொண்டாட ஏராளமானோர் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு சென்றதால் பிரதான சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி சென்னையில் இருந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். பயணிகளின் வசதிக்காக சென்னையில் கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம், KK நகர், தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் தாம்பரம் மெப்ஸ் ஆகிய இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகளை அரசு போக்குவரத்து கழகம் இயக்குகிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து முன்பதிவு செய்த பயணிகளுக்காக மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் முன்பதிவு செய்யாத பயணிகளும் சிலர் வந்ததால் ஏமாற்றத்திற்கு உள்ளாகினர். இந்நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து பயணிகளிடையே கலவையான விமர்சனங்களை காண முடிந்தது. முன்னாடி நாங்க டக்குனே போயிடுவோம், கோயம்பேடுனா டக்குனே போயிடுவோம். இப்போ வந்து ரொம்ப ரஷ்ஷா சரி கூட்டம், பஸ் எல்லாம் சரி கூட்டம், பஸ் அவ்வளவுக்கு கிடைக்கல எங்களுக்கு. பஸ் கிளாம்பாக்கெல்லாம் எங்கன்னு தெரியாது. இல்ல, எனக்கு கோயம்பேடு லாங்கு. ஏன்னா நான் OMR அவுட்டர் IT எல்லாமே அங்கதான் இருக்கு. ஸோ OMRல இருந்து நான் கோயம்பேடு போறதே எனக்கு இன்னும் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம். ஸோ இது அவுட்டர்ல வரனால எனக்கு இது பக்கம். ஸோ OMR சைட்ல இருந்து வரும்போது இது பக்கம். கோயம்பேடுனா அது இன்னும் டிராஃபிக்கா இருக்கும். இது அவுட்டர் ஹைவேவா இருக்கனால கொஞ்சம் ஈஸியா வர முடியுது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் குறித்து ஆய்வு செய்த அமைச்சர் சிவசங்கர் பயணிகள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்படும் என்று உறுதியளித்தார். அரசு பேருந்துகளில் கடந்த ஆண்டை விட தற்பொழுது முன்பதிவு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டிலே 1,24,000 பேர் பொங்கல் நாட்கள் முழுவதற்கும். ஆனால் இந்த ஆண்டு இன்னும் 2 நாட்கள் மீதம் இருக்கிற நிலையில் இதுவரை 1,32,000 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். ஆவணி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் எச்சரித்தார். 2 நாளைக்கு முன்னாடி அவர்களை ஆவணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினரை அழைத்து போக்குவரத்து துறை ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். கடுமையான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. கடந்த தீபாவளியின் போது எப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படுதோ அதே போல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பேருந்திற்குள் ஏறி பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் போக்குவரத்து ஊழியர்களுக்கு இஞ்சி மிட்டாய், வல்லாரை மிட்டாய் உள்ளிட்ட இனிப்புகளையும் வழங்கினார். இதேபோன்று பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் பூவிருந்தவல்லி பேருந்து நிலையத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாயுடன் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதனையடுத்து பாதுகாப்பு பணிகள் குறித்து ஆவடி காவல் ஆணையர் சங்கர் ஆய்வு மேற்கொண்டார். பொங்கல் தொடர் விடுமுறையை ஒட்டி ஏராளமானோர் சொந்த வாகனங்களில் ஊருக்கு சென்றதால் கிளாம்பாக்கம் முதல் பரனூர் சுங்கச்சாவடி வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோன்று விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியிலும் போக்குவரத்து நெரிசலை காண முடிந்தது. கோவையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு குறைந்த அளவில் பேருந்துகள் இயக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் பயணிகள் நீண்ட நேரம் பேருந்திற்காக காத்திருந்தனர். பொங்கல் தொடர் விடுமுறை காரணமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலும் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக வட மாநிலங்களில் இருந்து சென்னை வழியாக சேலம், ஈரோடு, கோவை உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லும் ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளில் பயணிகள் போட்டி ஓட்டுக்கொண்டு ஏறினர். இதேபோல் தாம்பரம் ரயில் நிலையத்திலும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் கூட்டம் அலைமோதியது. வெள்ள பாதிப்புகளுக்கு விரைந்து நிவாரணம் வழங்குமாறு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழ்